இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும். 47 மீனவர்கள் 166 படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள 5.3 TMC காவிரி நீரை திறந்துவிட வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் 2 நிகழ்வு அரங்கேறியிருப்பதாக ஆளுநர் RN ரவி விமர்சனம். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருவதாகவும் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து அதிமுக குழு புகார் மனு. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் உறுதியளித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது என்ற விவரத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி நாங்கள் மனுவாக அளித்திருக்கிறோம். ஆளுங்கட்சி ஆதரவு இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்பனை செய்திருக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தல். 60 உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம். 157 பேர் சிகிச்சை பெற்றவர்கள், இன்னும் பல பேர் அபாய கட்டத்தை தாண்டவில்லை. இதுக்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்று தார்மீக நிதியாக ராஜினாமா செய்ய வேண்டும். நெல்லை சாதி மறுப்பு திருமணம் தொடர்பாக 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பேரவையில் முதலமைச்சர் விளக்கம். இதுபோன்ற வழக்குகளை விரைந்து நடத்திட அரசு தரப்பில் சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு. இலவச பேருந்து பயண திட்டத்தின் மூலம் இதுவரை 490 கோடிக்கு மேல் மகளிர் பயணம். சராசரியாக மாதம் ஒன்றுக்கு 888 ரூபாயை பெண்கள் சேமித்திருப்பதாகவும் பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் பேச்சு. யானைகள் வழித்தடத்தை ஆக்கிரமித்து கோவை ஈஷா மையம் கட்டப்பட்டதா என்பது குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதம். பதவியேற்ற 3 ஆண்டுகளாகியும் இதுபற்றி ஏன் ஆய்வு செய்யவில்லை என்று அமைச்சர் மதிவேந்தனை துரைமுருகன் கடிந்து கொண்டதால் பரபரப்பு. கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த 20 பேர் டிஸ்சார்ஜ். மேலும் 90 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தை கண்டித்து தேமுதிகவினர் மாநிலம் தழுவிய போராட்டம். திருச்சி, மதுரை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஆட்சியரகத்தில் ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தேமுதிக சார்பில் விஜயபிரபாகரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம். வரும் 27ஆம் தேதி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆளுநரை சந்தித்து புகார் மனு அளிக்க உள்ளதாக விஜயபிரபாகரன் பேட்டி. ஆட்சி வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 2021 2024 இருக்கும். 3 வருஷம் ஆயிடுச்சு. என்னைக்கு அப்துல் கலாம் ஐயா மறைந்து பல வருஷம் ஆச்சு. புதுக்கோட்டையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவத்தை கண்டித்து தேமுதிக ஆர்ப்பாட்டம். 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்ட நிலையில் போலீசாருடன் தள்ளுமுண்டு ஏற்பட்டதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக குஷ்பு தலைமையில் விசாரணை குழு அமைப்பு. தேசிய மகளிர் ஆணையம் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 41வது முறையாக நீட்டித்தது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம்.
காணொலி மூலம் அவர் ஆஜரான நிலையில் ஜூலை 1ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவு. இலங்கை கடற்படையால் நாகை மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தமிழ்நாடு மீனவர்களை கைது செய்யும் இலங்கையின் அத்துமீறலுக்கு மத்திய அரசு முடிவு கட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சாதிவாரி கணக்கெடுப்பை காரணம் காட்டி வன்னியர்களுக்கான உள்ளிடஒதுக்கீட்டை மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுகவின் சமூக அநீதி கோரமுகம் அம்பலமாகிவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டன அறிக்கை. மதுராந்தகம் அருகே பொலம்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு உட்கொண்ட 2 மாணவிகளுக்கு உடல்நிலை பாதிப்பு. மேல் சிகிச்சைக்காக மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவிகளிடம் ஆர்டிஓ விசாரணை. சென்னை விமான நிலையத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். துபாயில் இருந்து வந்த 2 பெண் உட்பட 10 பேரை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. தமிழ்நாட்டில் கள் விற்பனையை அனுமதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு. அரசு விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தாமிரபரணி ஆற்றை முழுமையாக ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் குழு அமைத்து ஆய்வு செய்யவும் ஆணை. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து கோர விபத்து. படுகாயமடைந்த 20 பயணிகளுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகள். தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என விவசாயிகள் வேதனையுடன் பேட்டி. மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையில் கூட்டம் கூட்டமாக வரும் காட்டு யானைகள். வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வனத்துறை அறிவுறுத்தல். கள்ளக்குறிச்சி மணிமுக்தா ஆற்றில் விமரிசையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மீன்களை அள்ளிச் சென்று மகிழ்ந்தனர். மக்களவையில் தமிழ்நாடு எம்பிக்கள் பதவியேற்பு. திமுகவின் கனிமொழி, TR பாலு, R ராசா உள்ளிட்டோரும் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களும் பதவியேற்றுக் கொண்டனர். உதயநிதி ஸ்டாலின் பெயரை கூறி பதவியேற்ற தயாநிதி மாறன், ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட எம்பிக்கள். அண்ணாதுரை, செல்வ கணபதி, தரணிவேந்தன் உள்ளிட்டோரும் வாழ்க உதயநிதி என கூறி பதவியேற்றனர். வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின். கலைஞர் புகழ் ஓங்குக, வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க தமிழ், வாழ்க தலைவர் கலைஞர், வாழ்க தளபதி, வாழ்க உதயா. வாழ்க தளபதி, வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி. வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி. வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். எதிர்காலம் சின்னவர். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். கலைஞர், கருணாநிதி உள்ளிட்ட எந்த திமுக தலைவர் பெயரையும் குறிப்பிடாமல் பதவியேற்றார். மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகிய கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால்
உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மக்களவை பதவியேற்ற போது வேண்டாம் நீட் என வலியுறுத்திய திமுக எம்பி தயாநிதி மாறன் டெல்டா விவசாயிகளை காத்திட வேண்டும் என கூறி சண்முகசுந்தரம் எம்பியும் பதவியேற்றார். மக்களவையில் எம்பியாக பதவியேற்றார் விசிக தலைவர் திருமாவளவன். ஜெய் டெமோக்ரசி ஜெய் கான்ஸ்டிடியூஷன் என கூறி பதவியேற்றுக் கொண்டார். புதிய நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக பதவியேற்றார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. வாழ்க ஜனநாயகம் என கூறி ஆர்ப்பரித்த இந்தியா எதிர்க்கட்சியினர். Rahul Gandhi, having been elected a member of the House of the People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Jai Hind. மக்களவையில் எம்பியாக பதவியேற்ற போது ஜெய் பாலஸ்தீனம் என ஓவைசி முழக்கமிட்டதால் சர்ச்சை. அரசியல் சாசனத்தில் அப்படி சொல்லக்கூடாது என எங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது என ஓவைசி கேள்வி. சபாநாயகர் பதவிக்கு என்டிஏ தரப்பில் ஓம் பிர்லாவும் இந்தியா கூட்டணி தரப்பில் கொடிக்குனில் சுரேஷும் வேட்புமனு தாக்கல். சுதந்திர இந்திய வரலாற்றில் முதன்முறையாக சபாநாயகர் பதவிக்கு புதன்கிழமை தேர்தல். புதன்கிழமை நடைபெறும் மக்களவைக் கூட்டத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும். கட்சி எம்பிக்களுக்கு தலைமை கொறடா கொடிக்குளம் சுரேஷ் உத்தரவு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் நிறுத்தி வைப்பு. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்காவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் கோப்பா கால்பந்து தொடர். பலம் வாய்ந்த பராகுவே அணியை வீழ்த்தியது கொலம்பியா. ஷங்கர் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் 2 திரைப்படம் எதிர்பார்த்ததை போன்று ட்ரெய்லர் அமைந்திருப்பதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி.